How do you spend your free time in this new normal? I spend my free time watching TV, reading books and surfing the internet. நிறைய பேர் இந்த நியூ நார்மலில் நம்மளுடைய ஃப்ரீ டைமை நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று வந்து யூடியூப் சேனல்ஸ் இந்த மாதிரி வந்து வாட்ச் பண்ணுறது, வீடியோஸ் பார்க்குறது, அதே மாதிரி டிவி ஷோஸ் நிறைய பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஃப்ரீ டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் டிவி நிறைய பார்ப்பீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஃபென்டாஸ்டிக் 14ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாக்கிங் அபவுட் டிவி பார்க்கும்போது இந்த சேனலில் சேஞ்ச் பண்ணு, எனக்கு சீரியல்ஸ் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்டர்டைனிங்காக ஏதாவது பார்க்கலாம், வால்யூமை ரைஸ் பண்ணு, கம்மி பண்ணு. ஸோ இந்த மாதிரியான ஃப்ரேசஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்பர் 1, வாட்ஸ் ஆன் அப்படின்னா, இப்போ யாராவது டிவி பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னா, என்ன ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஹே வாட்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நம்பர் 2, வாட் கைண்ட் ஆஃப் டிவி ஷோ டு யூ லைக் டு வாட்ச்? எந்த மாதிரியான டிவி ஷோ உனக்கு பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். வாட் கைண்ட் ஆஃப் டிவி ஷோ டு யூ லைக் டு வாட்ச்? நம்பர் 3, ஐ எம் நாட் இன் த மூட் ஃபார் த டாக் ஷோ வேண்டாம், எனக்கு டாக் ஷோ பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐ எம் நாட் இன் த மூட் ஃபார் வாட்சிங் சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் நாட் இன் த மூட் ஃபார் சீரியல்ஸ், ஐ எம் நாட் இன் த மூட் ஃபார் டாக்குமெண்ட்ரிஸ். ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கலாம். தட் மீன்ஸ் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் அப்படின்றது. நம்பர் 4, ஐ எம் அடிக்டட் டு த பிக் பேங் தியரி. உங்களோட ஃபேவரட் ப்ரோக்ராம் ஏதாவது இருக்குது, ஃபேவரட் சீரீஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதோட நேம் சொல்லலாம். ஐ எம் addicted to Big Bang Theory or I'm hooked on the Big Bang Theory அப்படின்னு சொல்லலாம். addicted யூஸ் பண்ணும்போது to அப்படின்ற preposition யூஸ் பண்ணணும். hooked யூஸ் பண்ணும்போது on அப்படின்ற preposition யூஸ் பண்ணணும். Number 5 in our list is what else is on. what else is on அப்படின்னா இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, வேறு என்ன ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு, let's see அப்படின்னு கூட ஆட் பண்ணிக்கலாம். let's see what else is on. சரி பார்க்கலாம், வேறு என்ன ப்ரோக்ராம் போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது. let's see what else is on. Number 6 in our list is it's a rerun. I have already seen this program. It's a rerun. I have already seen this episode. இது ரீரன் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம், ஆல்ரெடி போட்ட எபிசோடை திரும்ப ப்ளே பண்ணுறது. ஸோ அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த எபிசோட் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், இது வந்து ரீரன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இட்ஸ் அ ரீரன். ஐ ஹவ் ஆல்ரெடி சீன் திஸ் எபிசோட் அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்பர் 7 in our list is can you please turn off the TV. கொஞ்சம் டிவியை டேர்ன் ஆஃப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்படின்னு சொல்லும்போது ஐ வாண்ட் டு ஸ்டடி ஆர் ஐ வாண்ட் டு டூ சம் அதர் திங், கேன் யூ ப்ளீஸ் டேர்ன் ஆஃப் த டிவி அப்படின்னு சொல்லலாம். இதுவே வந்து கொஞ்சம் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது கேன் யூ ப்ளீஸ் டேர்ன் அப் த வால்யூம் ஆர் கேன் யூ ப்ளீஸ் டேர்ன் டவுன் த வால்யூம். வால்யூமை கம்மி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது டேர்ன் டவுன் யூஸ் பண்ணும். டிவியை ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு கேன் யூ ப்ளீஸ் டேர்ன் ஆஃப் த டிவி சொல்லலாம். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணு கம்மி பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டேர்ன் அப் சொல்லணும். அதே மாதிரி கம்மி பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு கேன் யூ ப்ளீஸ் டேர்ன் டவுன் த வால்யூம் அப்படின்னு சொல்லணும். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டாப் சேனல் சர்ஃபிங், லெட்ஸ் see த டிவி கைட் அப்படின்னு சொல்லலாம். சேனல் சர்ஃப் பண்ணுறத நிறுத்து. ஒரே சேனல் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, கான்ஸ்டண்ட்டாக மாற்றிட்டு இருக்கிறவங்க கிட்ட ஸ்டாப் சேனல் சர்ஃபிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர் எனிதிங் குட் ஆன் டுநைட். இன்றைக்கி நைட் ஏதாவது ஒரு நல்ல ப்ரோக்ராம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறது. இஸ் தேர் எனிதிங் குட் ஆன் டுநைட். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹீ ஸ்பெண்ட்ஸ் ஹவர்ஸ் glued to the TV. he is a couch potato. it means மணிக்கணக்கில் டிவி பார்க்குறான் அவன் அப்படின்னு சொல்கிறது. he is a couch potato. நம்ம ஆல்ரெடி வந்து இந்த இடியமோட மீனிங் நம்ம பார்த்துருக்கோம். couch potato means a person who always sitting and watching TV is called a couch potato. okay, கவுச்சில் சோஃபாவில் உட்காந்து எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்டே இருக்கிறவங்கள சொல்லுவோம். நம்பர் 12 in our list is let's binge watch the entire season of Breaking Bad. உங்களோட ஃபேவரட் சீரியஸ் சொல்லிக்கலாம். let's binge watch the entire season of
பிரேக்கிங் பேட் டு நைட். இன்னைக்கு நைட்டு இந்த பிரேக்கிங் பேடோட என்டையர் இந்த சீசன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறது. பிஞ்ச் வாட்ச் அப்படின்றது கண்டினியூஸாக நம்ம தொடர்ந்து ஒரு சீசன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது, தொடர்ந்து வாட்ச் பண்ணுறதா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிஞ்ச் வாட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, த வெரி நெக்ஸ்ட் ஒன் இஸ் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடுவாங்க இல்லையா, டிவி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய ஆடெல்லாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட் பற்றி பார்க்கும்போது திஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் ரியலி ஃபன்னி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஃபன்னியாக இருக்குல்ல அந்த அட்வர்டைஸ்மெண்ட், இது நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லும்போது திஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரியலி ஃபன்னி அப்படின்னு சொல்லலாம். ஐ லவ் திஸ் ஷோ, திஸ் இஸ் ஹிலாரியஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இந்த ஷோ ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப ஃபன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது யூ கேன் யூஸ் திஸ். ஐ லவ் திஸ் ஷோ, இட்ஸ் ஹிலாரியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ that's it with the lesson. இன்னைக்கு ஃபேண்டாஸ்டிக் 14ல் நம்ம டாக்கிங் அபவுட் டிவி அண்ட் டிவி ஷோஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் யூ கேன் யூஸ் தீஸ் ஃப்ரேசஸ் இன் யுவர் டே டு டே லைஃப். நம்ம வீட்டில் டிவி பார்க்கும்போது இனிமேல் வந்து தமிழில் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்காம நீங்கள் இங்கிலீஷில் இந்த ஃப்ரேசஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Mala. See you. Bye-bye.